எங்கு பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள். இதற்கெல்லாம் ஒரு தீர்வாக, இதற்கெல்லாம் ஒரு அருமருந்தாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லக்கூடிய ஸலவாத்தின் பொருட்டினால், அவர்கள் மீது சொல்லக்கூடிய இந்த ஸலவாத்தினுடைய பரக்கத்தினால் நம்முடைய உள்ளம் அமைதி பெறுகின்றன. गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर. अल्हम्दुलिल्लाहि वहदा वस्सलातु वस्सलामु अला मन ला नबिय्य बअदा व अला आलिहि व अस्हाबिहि अजमईन. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل: أعوذ بالله السميع العليم بفضل بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. وقال الله سبحانه وتعالى: لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم رب يسر ولا تعسر وتمم بالخير برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. மதிப்பிற்குரிய சாதாத்துமார்களே, அஹ்லுல் பைத்திற்கு சொந்தமாக இருக்கக்கூடிய சையதுமார்களே, கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ மாணவியர்களே, குறிப்பாக இந்த நிகழ்ச்சி மஜ்லிஸ் ஸலவாத் மகாநாட்டினுடைய ஏற்பாட்டாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அருமையான, அதே நேரத்தில் அற்புதமான இப்படிப்பட்ட ஒரு உயிரோட்டமான நூறானியத்தான ஒரு நிகழ்ச்சி, ஒரு மஜ்லிஸ், ஒரு மகாநாடு நடக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்தினுடைய பரக்கத்தின் பொருட்டினால், அவர்களுடைய ரஹ்மத்தின் பொருட்டினால், அவர்களுடைய நூறானியத்தினுடைய பொருட்டினால் தான் இந்த ஸலவாத் மஜ்லிஸ் இந்த இலங்கை நாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான, வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சியான, ஒரு ஆனந்தமான, ஒரு இன்பமான, ஒரு பரவச நிலை, ஒரு ரூஹானியத், ஒரு நூறானியத் இந்த மஜ்லிஸிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் கதாநாயகனாக திகழக்கூடிய
கண்ணியத்திற்குரிய மதிப்பிற்குரிய அஸ்ஸையத் ஃபௌசுல் அமீர் மௌலானா அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அருள்கொடை இன்றைக்கு நாம் அத்துணை பேர்களும் இலங்கையில் மட்டுமல்ல உலக நாடுகளிலே, குறிப்பாக இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இருந்து கூட உலக நாடுகளிலே எங்கெல்லாம் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கின்றார்களோ, சொல்ல போனால் தமிழ் பேச முடியாத மற்ற மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்களோ, அத்துணை பேர்களுடைய இந்த ஸலவாத்தினுடைய பரக்கத் 100 கோடி மட்டுமல்ல, 100 கோடியை விடவும் அதிகமாக. ஒன்று இருக்கிறது லிமிடெட், இன்னொன்று இருக்கிறது அன்லிமிடெட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, வார்த்தையால் சொல்ல முடியாத அளவிற்கு இந்த மஜ்லிஸினுடைய ஸலவாத்தினுடைய பரக்கத் இன்றைக்கு நம்மை எல்லாம் மகிழ்ச்சியாக ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. நான் ஸலவாத்துடைய சிறப்புகளை, ஸலவாத்துடைய மஜ்லிஸினுடைய சிறப்புகளை, ஸலவாத்தினுடைய அந்த ரூஹானியத்தை, நூறானியத்தை பேசுவதற்கு முன்னால் பீடிகையாக ஒரு சில வார்த்தைகளை பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், அது கூட கியாமத்துடைய அடையாளமாக இருக்கலாம். என்னுடைய உம்மத்தவர்கள் காஃபிராக ஆகிவிடுவார்கள், என்னுடைய உம்மத்தவர்கள் முஷ்ரிக்குகளாக ஆகிவிடுவார்கள் என்று நான் பயப்படவில்லை. நான் பயப்படுவதெல்லாம், நான் கவலைப்படுவதெல்லாம், என்னுடைய உம்மத்தவர்கள் ஒற்றுமை இல்லாமல் வேற்றுமையான முறையிலே சண்டை சச்சரவு செய்து கொண்டிருப்பார்கள். உள்ளத்திலே கெட்ட உள்ளம், போராமை, பெருமை, அகந்தை என்று சொல்லக்கூடிய அந்த ஈகோ அவருடைய வாழ்க்கையே ஒரு புளோக் பண்ணி கொண்டிருக்கும். இதன் காரணமாக சண்டையிட்டுக் கொள்வார்கள், ஃபித்னா ஃபசாதுகள் உண்டாகும். சொல்ல போனால் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை உருவாகி விடுகிறது என்று சொல்லக்கூடிய கவலையும் பயம்தான் என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் خير. الحمد لله. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய உம்மத்தவர்கள் பிரிந்து வாழ்வார்கள், வேற்றுமையோடு சண்டையிட்டுக் கொள்வார்கள், உள்ளத்திலே அழுக்குகளை, வசுவாசுகளை, போராமைகளை, பெருமைகளை சுமந்து வாழ்வார்கள். பெயரளவிலே முஸ்லிமாக இருப்பார்கள், சொல்ல போனால் சண்டையிட்டுக் கொள்வார்கள், ஃபித்னா ஃபசாதுகளை பண்ணிக் கொண்டிருப்பார்கள், சொல்ல போனால் கொலை செய்வார்கள், கொலை செய்வதற்கு கூட தயங்க மாட்டார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், குறிப்பாக அரபு நாடுகள்,
முஸ்லிம் நாடுகள் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ அந்த நாடுகளிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக, மிக ஒரு முன்மாதிரியாக சொல்லும் செயலும் எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள், எதை செய்தார்களோ அதைத்தான் சொன்னார்கள். அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத மாற்று மத சகோதர சகோதரிகள் அத்துணை பேர்களுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறந்த ஒரு முன்மாதிரியாக, எடுத்துக்காட்டாக, முன் உதாரணமாக திகழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பார்க்கின்றோம், உலகத்திலே எந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெயரளவிலே முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் கூட உள்ளத்திலே அமைதி இல்லை, உள்ளத்திலே நிம்மதி இல்லை. உலகத்திலே பார்க்கின்றோம், சந்தோஷம் இல்லை. குடும்பத்திலே பிரச்சனை, உற்றார் உறவினர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை, நண்பர்கள், சமுதாய மக்கள்கள் வார்த்தையால் சொல்ல முடியாது. எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் துன்பங்கள், எங்கு பார்த்தாலும் கவலை. சொல்ல போனால் இன்றைக்கு உலக அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் ஒவ்வொரு வீட்டிலும் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம், மனம் பாதிப்பு, மனவியாதிகள், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் மிக வெட்கமாக இருக்கிறது, கேவலமாக இருக்கிறது, தாங்க முடியாத தலைக்குனிவாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் தொழக்கூடிய தொழுகை என்ன தொழுகை? நான் வைக்கின்ற நோன்பு என்ன நோன்பு? ஈமானுடைய கடமைகளை பேணுகின்றோமா? இஸ்லாத்தினுடைய அந்த கடமைகளை நாம் சரியான முறையில் பேணுகின்றோமா? எல்லாம் வெளிவேசம். பேசுவது ஒன்று, சொல்வது ஒன்று. அகத்தில் ஒன்று, முகத்தில் ஒன்று, உள்ளத்தில் ஒன்று, வாயிலே ஒன்று. முன்னுக்கு ஒன்றாக பேசுவார்கள், பின்னால் ஃபித்னா பண்ணுவார்கள். இப்படித்தான் முஸ்லிம்கள் குறிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் குறை சொல்வதற்காக வேண்டி நான் இங்கு வரவில்லை. குறை சொல்வது எனக்கு நோக்கம் அல்ல. ஹக்கை சொல்லுகின்றேன், உண்மையை சொல்லுகின்றேன். உங்களுடைய மனதிலே கை வைத்து பாருங்கள். இன்றைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வார்த்தையால் சொல்ல முடியாது. மனப்பிரச்சனை, உடல் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள். இதற்கெல்லாம் ஒரு தீர்வாக, இதற்கெல்லாம் ஒரு அருமருந்தாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லக்கூடிய ஸலவாத்தின் பொருட்டினால், அவர்கள் மீது சொல்லக்கூடிய இந்த ஸலவாத்தினுடைய பரக்கத்தினால் நம்முடைய உள்ளம் அமைதி பெறுகின்றன, உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது, பொருளாதார வளங்கள் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாம் தேவைப்படுகின்றதோ, என்னென்ன தேவைகள், நாட்டங்கள், தேட்டங்கள், ஹாஜத்துகள் அத்தனையும் பரிபூர்ணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஸலவாத்தினுடைய பரக்கத்தை கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஸலவாத்தினுடைய ஸ்பெஷல் பரக்கத்தை கொண்டு நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தியாக்குகின்றார். அதை அனுபவித்தவர்கள் அவர்களுக்கு தெரியும். அன்றும் இன்றும் என்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அனுபவித்தவர்கள், அனுபவிக்க போகக்கூடியவர்கள், அவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த ஸலவாத்தினுடைய சிறப்பு, இந்த ஸலவாத்தினுடைய மகத்துவம், அதை அனுபவித்த, அதை ரசித்து ருசித்து அனுபவித்தவர்கள். குறிப்பாக இலங்கையிலே கண்ணியத்திற்குரிய மௌலானா அவர்கள், அஸ்ஸையது ஃபௌசுல் அமீர் மௌலானா அவர்கள், அவர்களுடைய இந்த ஸலவாத்தினுடைய பரக்கத்தை கொண்டு குறிப்பாக எங்கள் நாட்டிலும் கூட, மலேசியாவிலும் கூட என்னுடைய உற்ற நண்பர் அல்ஹாஜ் ஹுசைன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மலேசியாவில் இருந்து. அவர்களுக்கு தெரியும்
இதோ சாட்சியாக இருக்கிறார்கள். எங்கள் நாட்டிலே இந்த ஸலவாத்தின் போட்டினால் எத்தனையோ பிரச்சனைகள் சரியாகி ஆகியிருக்கின்றன. யார் யாரெல்லாம் ஸலவாத்து ஓதுகிறார்களோ அவர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது இப்பொழுதுதான் நான் நிம்மதியாக இருக்கின்றேன், என்னுடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கிறது, எனக்கு இந்த வியாதிகள் எல்லாம் குணமாகிவிட்டன, பொருளாதார பிரச்சனைகள் இருந்தன, எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தன. அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஸலவாத் மஜ்லிஸ் நடப்பதற்கு முன்னால், துஆ செய்வதற்கு முன்னாலேயே அவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகிவிட்டன என்பதாக நல்லவர்கள், அந்த ஹுப்பே ரசூல், ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பீன்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆஷிகீன்கள், உண்மையான அன்புக்குரியவர்கள், ரசூலுல்லாஹ்வை உண்மையான முறையில் புரிய வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஸலவாத்தினுடைய பரக்கத்தை கொண்டு இன்றைக்கு இந்த உலகத்திலே, இந்த காலத்திலே தன்னுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று இருக்கிறது இத்தாஅத்தே ரசூல், மற்றொன்று இருக்கிறது இத்திபாஅ ரசூல். இத்திபாஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது. இத்தாஅத்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாலும் கூட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதுதான். பின்பற்றுவது என்பது அர்த்தத்தால் பொருளால் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய விளக்கம், அதனுடைய விளக்கத்தை எடுத்துக்கொண்டால் 100க்கு 100 மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. நன்றாக நீங்கள் வழங்க வேண்டும். அருமையானவர்களே, உங்களுடைய எண்ணம், சிந்தனை, உணர்வுகள் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக வேண்டி நீங்கள் வந்திருக்கின்றீர்களோ அந்த நோக்கத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு விளங்கும். குறிப்பாக இந்த ஸலவாத் மஜ்லிஸிற்கு தூரத்திலிருந்து வர முடியவில்லை, வெளிநாடுகளில் இருந்து வர முடியவில்லை. அவர்களெல்லாம் இன்றைக்கு நேரடியாக இந்த ஒளிபரப்பின் மூலமாக அவர்கள் ஸலவாத்தினுடைய மஜ்லிஸை மிக பக்தியோடு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய இன்பத்தை ரசித்து ருசித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். துஆ பிரார்த்தனைக்கு நாம் ஆமீன் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்தை, ஷஃபாஅத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முஹப்பத்தை நாங்கள் பெற வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆவலோடு ஆசையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இத்திபாஅ ரசூல், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவது. இத்தாஅத்தே ரசூல், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவது. ஆனால் இத்திபாஅ ரசூல், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுகின்ற பொழுது அங்கே ஆதாரம் தேவைப்படுகின்றது, தலீல் தேவைப்படுகின்றது, ரெஃபரன்ஸ் தேவைப்படுகின்றது. குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் என்று சொல்லக்கூடிய ஆதாரங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. ஆனால் இத்தாஅத்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வருகின்ற பொழுது பின்பற்றுவது என்பது அதை விட மேலாக வழிபடுவது என்று சொல்லக்கூடிய அந்த உயிரோட்டமான அந்த வார்த்தையிலே பின்னி பிணைந்திருக்கின்றது. இத்தாஅத்தே ரசூல், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுகின்ற பொழுது, ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற பொழுது எங்களுக்கு ஆதாரம் தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் ஆதாரம். எங்களுக்கு ஆதாரம் தேவையில்லை. பல நாட்களாக, பல வாரங்களாக, பல மாதங்களாக, சொல்ல போனால் பல வருடங்களாக நடைப்பயணம் சஹாபாக்கள் நடந்து வருகிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும், அவர்களை காண வேண்டும். யா ரசூலல்லாஹ், நாங்கள் பேச வரவில்லை, நாங்கள் சொல்ல வரவில்லை, நாங்கள் கேள்வி கேட்க வரவில்லை. உங்களுடைய முபாரக்கான வாயிலிருந்து என்ன வருகிறது அதை நாங்கள் செயல்படுத்த வந்துகிறோம். நீங்கள் ஆணை பிறப்பிக்க வேண்டும். எங்களுடைய உயிர் வேண்டுமா, எங்களுடைய உடல் வேண்டுமா, எங்களுடைய பொருளாதாரம் வேண்டுமா? ஆமன்னா வஸமிஅனா வஅதனா, நாங்கள் ஈமான் கொண்டோம்,
நாங்கள் உங்களுடைய நசீஹத்துகளை நாங்கள் கேட்டோம், நாங்கள் வழிபட்டோம் என்பதுதான் சஹாபாயர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவங்களுடைய குறிக்கோளாக கோட்பாடாக இருந்து கொண்டிருந்தது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் ஈமான் இல்லை, இஸ்லாம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் முஸ்லிம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் மக்கா இல்லை, மதீனா இல்லை, ஹஜ் கிடையாது, உம்ரா கிடையாது, உலகத்தில் எதுவும் கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான், அந்த நூரை கொண்டுதான், அந்த பிரகாசத்தை கொண்டுதான், அந்த ஜோதியை கொண்டுதான், அந்த நூரை கொண்டுதான் இன்றைக்கு நாமெல்லாம் இந்த மஜ்லிஸிலே, இந்த பள்ளிவாசலிலே இப்படிப்பட்ட ஒரு உயிரோட்டமான, ஒரு ரூஹானியத்தான, நூறானியத்தான மஜ்லிஸிலே நாம் இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே லப்பேக் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள்? அதிலேதான் அவர்கள் நோக்கமாக இருந்தார்கள் சஹாபாக்கள். அதற்கு பிறகு தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறைநேச செல்வர்கள், வலிமார்கள், உலமாயே சாலிஹீன்கள், உலமாயே ரப்பானிகள் எல்லாம், குறிப்பாக நல்லவர்கள், சீதைகள் எல்லாம் இன்றைக்கும் கியாமத் நாள் வரை அதே நோக்கத்தில் இருப்பார்கள். அந்த நோக்கத்திலே ஏற்பட்டதுதான் இந்த ஸலவாத் மஜ்லிஸ், இந்த ஸலவாத் மகாநாடு. அருமையானவர்களே, இஸ்லாம் என்பது பேச்சில் மட்டுமல்ல, இஸ்லாம் என்பது சொற்களில் மட்டுமல்ல, அதிலே செயல் வடிவத்திலே நாம் ஒரு முன்மாதிரியாக இருந்தது நாம் இருக்க வேண்டும். ஒரு வகையை நான் சந்தோஷப்படுகின்றேன், மட்டில்லா மகிழ்ச்சியை நான் இன்றைக்கு வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சியினுடைய உள்ளத்திலே தென்படுகிறது. ஆனால் தாங்க முடியாத ஒரு கவலையில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த இலங்கை நாட்டிலே எத்துணை சாதாரணமாக இருக்கிறார்கள், எத்துணை உலமாக்கள் இருக்கிறார்கள், எத்துணை அமைப்புகள் இருக்கின்றன. எவ்வளவு காலமாக, எவ்வளவு நாட்களாக இந்த விளம்பரம் ஸலவாத் மஜ்லிஸை பற்றி எனக்கு முன்னால் பேசிய கண்ணியத்திற்குரிய மௌலவி சிராஜ் நஜாஹி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். மிக தெளிவாக, சுருக்கமாக இருந்தாலும் கூட மிக தெளிவாகவே அவர்கள் பேசினார்கள். இப்ப அதை பற்றி நான் பேச இருந்தா எனக்கு டைம் பத்தாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக கொழும்பை மட்டும் எடுத்துக்கொண்டாலும் கூட, இந்த கொழும்பில் இருந்து குறிப்பாக ஸலவாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹிப்பீன்கள், ஆஷிகீன்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்துக்கு சொந்தக்காரர்கள், அவர்கள் எல்லாம் எங்கே? தூரமான இடத்தில், குறிப்பாக என்னுடன் மலேசியாவில் வந்திருக்கிறார். எதற்காக வந்திருக்கிறார்? அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய உள்நோக்கம் என்ன? இப்படிப்பட்ட பரக்கத், இப்படிப்பட்ட ஸலவாத்தினுடைய பரக்கத், துஆ, பிரார்த்தனை எங்களுக்கும் கிடைக்க வேண்டும், எங்களை கொண்டு எங்களுடைய நாட்டுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணத்திலே. ஆனால் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது, இலங்கையிலே, ஸ்ரீலங்காவிலே, அதிலும் கேபிட்டல் கொழும்பிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸிற்கு எத்தனை சாதாத்துமார்கள், எத்தனை உலமாக்கள், எத்தனை அமைப்புகள், எத்தனை முஸ்லிம்கள் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது என்னுடைய உள்ளம் மிக மிக வேதனைப்படுகின்றன, கவலைப்படுகின்றன. அல்ஹம்துலில்லாஹ், வரக்கூடிய காலங்களிலே, எதிர்காலத்திலே இந்த ஸலவாத்தை ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு இப்போது நடக்கக்கூடிய ஸலவாத் மஜ்லிஸ், இந்த ஸலவாத் மகாநாடை ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு வரக்கூடிய காலங்களிலே, எதிர்காலத்திலே ஒவ்வொரு வருடமும் குறிப்பாக இலங்கையில் மட்டுமல்ல, எங்கள் நாட்டிலே, இந்தியாவிலே, சிங்கப்பூரிலே, குறிப்பாக அரபு நாடுகளிலே, இஸ்லாமிய நாடுகளிலே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாட்டிலும் இந்த ஸலவாத் மஜ்லிஸ் நடைபெற வேண்டும், உயிரோட்டமாக நடைபெற வேண்டும். இந்த ஸலவாத்தின் மூலமாகத்தான் ஒற்றுமையை, நாம் ஐக்கியத்தை உண்டு பண்ண முடியும். இந்த ஸலவாத்தின் மூலமாகத்தான் வெளிப்படையிலும் அடிப்படையிலும் அந்த நூறானியத்தை, அந்த பிரகாசத்தை, அந்த ஜோதியை நாம் உயிர்ப்பிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை, குறிப்பாக இந்த மஜ்லிஸினுடைய கதாநாயகர், இந்த மஜ்லிஸ் ஸலவாத்தினுடைய கதாநாயகராக இருக்கக்கூடிய அஸ்ஸையது ஃபௌசுல் அமீர் மௌலானா அவர்கள்
காரணம் ஃபஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை, அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகளை நாம் பயப்படாமல் தயங்காமல் நேராக உண்மையை சொல்ல வேண்டும். காரணம் படிப்பினைக்காக. அது ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது, நமக்கெல்லாம் ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அஹ்லுல் பைத்துக்கு சொந்தக்காரரான சாதாத்துமார்களுக்கு ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது, உலமாக்களுக்கு ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது, இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. வருகை புரிந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்களுக்கு மட்டுமல்ல, இதை கேட்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் உலகத்தில் எங்கெல்லாம் தமிழ் தெரிந்த முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் கேட்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக, ஒரு படிப்பையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது எனக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிபடுகின்ற பொழுது அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்கு அன்பு இருக்கிறது, பிரியம் இருக்கிறது, பாசம் இருக்கிறது. அவர்கள் மீது நமக்கு முஹப்பத் இஷ்க் இருக்கிறது என்று சொன்னால் அதை எப்படி செயல் வடிவிலே காண்பிப்பது? ஒவ்வொரு ஹதீஸையும் எடுத்துக்கொண்டால், குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துகளையும் எடுத்துக்கொண்டால் நம்மளை சிந்திக்க வைக்கின்றன, நம்மளை சிந்திக்க வைக்கின்றன. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடியார்கள் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நான் ஒரு மனிதனை கவலைக்குள் ஆளாகிவிட்டேன், என்னால் அவர் கவலைப்படுகின்றார், மன வருத்தப்படுகிறார், மனம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் ஆரம்பத்தில் நான் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், அவருடைய உள்ளத்தை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும். அதை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னால் அந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அடியார்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இரண்டாவதாக, மனிதர்களை நீங்கள் புகழாதவரை அல்லாஹ்வை நீங்கள் புகழ முடியாது. அது இந்த காலத்துல வார்த்தையால சொல்ல முடியாது. எப்படி புகழுவாங்க? யாரை புகழ்வார்கள்? நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. பணம் உள்ளவர்கள், செல்வந்தர்கள், குறிப்பாக அரசியல்வாதிகள், அதிலும் சொல்ல போனால் துனியா வாழக்களை மட்டும் தான் புகழ்கிறார்கள். நல்லவர்கள், சீதேவிகள், இறைநேசர்கள், சாலிஹான உலமாக்கள், தகுதி உள்ளவர்களை புகழ்வதற்கு இந்த மனம் இடம் கொடுக்கவில்லை. சொல்ல போனால் சலாம் சொல்வதற்கு கூட இன்றைக்கு கணக்கு பார்க்கிறார்கள், அதை தேர்ந்தெடுக்கிறார்கள். இவருக்கு சொல்லலாமா, அவருக்கு சொல்லலாமா என்று அங்கே வஸ்வாஸ் ஏற்படுகிறது. அருமையானவர்களை, இந்த அடியார்களை நல்லவர்களை புகழாமல், அதிலும் குறிப்பாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழாமல் நான் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக நாம் ஆக முடியாது. அருமையானவர்களை நன்றாக நீங்கள் வழங்க வேண்டும். மன்னிப்பும் அதை போன்றதுதான். நன்றி செலுத்துவது, அடியார்களுக்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியாது. ஒரு மனிதர் ஒரு நல்லதை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நாம் முதலாவதாக நன்றி செலுத்த வேண்டும். இல்லை, நான் அல்லாஹ்வுக்கு எத்தனை ஷுக்ர், எத்தனை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாலும் கூட அது ஒரு உயிரோட்டமான நன்றியாக ஆக முடியாது. இப்படி பட்டியலை பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு முன்மாதிரியாக இன்றைக்கு நாம் சொல்லுகின்றோம். ஹதீஸிலே நாம் ஆரம்பத்திலே ஓதிய அந்த ஹதீஸில் கூட எல்லாவற்றையும் விட, தாய் தந்தைகளை விட, புருஷன் பொண்டாட்டியை விட, பிள்ளைகளை விட, குழந்தைகளை விட, எல்லாவற்றையும் விட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத், அவர்களுடைய அந்த அன்பு, அவர்களுடைய அந்த பிரியம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி நான் கேட்கின்றோம்? வலது காலிலே கேட்கின்றோம், இடது காலிலே விட்டு விடுகின்றோம்.
அப்படியானால் என்னுடைய உயிரை விட, நம்முடைய உயிரை விட, எல்லாவற்றையும் விட நாம் இன்று தன்னுடைய உயிரை மதிக்கின்றோம். அதை விட மதிக்கக்கூடியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடைய பிரதிபலிப்பு தான் ஸலவாத் ஓதுவது, ஸலவாத் மஜ்லிஸ், ஸலவாத் மகாநாடு. அந்த பிரியத்தினுடைய எப்பொழுதெல்லாம் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுகின்றோமோ, எப்பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த அமலை நாம் உயிரோட்டமாக செய்கின்றோமோ, புகழுகின்றோமோ, அப்பொழுதுதான் செயல்படுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் கொடுப்பான். செயல் வடிவிலே, சொல்லு மட்டுமல்ல, செயல் வடிவிலே. இன்றைக்கு சொல்லுகிறார்கள், சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்கின்றான், லீமா தக்லூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் நீங்கள் சொல்லுகிறீர்கள்? முதல்ல நீங்க செய்யுங்க, அதுக்கு பிறகு மக்களிடம் சொல்லுங்க. சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். தத்துவம் பேசப்படுகின்றது. இன்றைக்கு பார்க்கின்றோம், மீடியாவிலே பார்க்கின்றோம். மீடியா தேவைதான், நோக்கம் அல்ல. டெலிவிஷன்ல பார்க்கின்றோம், ரேடியோவிலே பார்க்கின்றோம், ஊடகத்திலே பார்க்கின்றோம், மீடியாக்களிலே நாம் பேஸ்புக்கிலே பார்க்கின்றோம், யூடியூபிலே பார்க்கின்றோம், எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த மஜ்லிஸிற்கு, இந்த ஸலவாத் மஜ்லிஸிற்கு, இந்த ஸலவாத் மகாநாட்டிற்கு எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்றால், அந்த முஹப்பத் என்பது, அந்த இஷ்க் என்பது, பிரியம் என்பது வார்த்தையிலே ஒரு வேஷமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதை நினைத்து பார்க்கிற பொழுதுதான் நான் எல்லோரும் நான் குறை சொல்லவில்லை, அதிகம் அதிகம் அதிகம். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அருள்மறையாம் திருமறையிலே மிக அழகாக சொல்லுகின்றார், ولكن أكثر الناس لا يعلمون ولكن أكثر الناس لا يفهمون ولكن أكثر الناس لا يشكرون. அதிகமான பேர்கள், அதிகமான பேர்கள், அதிகம் என்று சொன்னால் மேக்சிமம், அதிகமான பேர்கள் விளங்காமல் இருக்கிறார்கள், அதிகமான பேர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், அதிகமான பேர்கள் அல்லாஹ்வை மறந்திருக்கிறார்கள், அதிகமான பேர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாமல் ஷுக்ர் செய்யாமல் மறந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக வேதனையோடு தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், வணக்க வழிபாடுகள் செய்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த தொழுகை எப்படி இருக்கிறது? தொழுகையாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் குர்ஆனிலே, தொழக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், லா சத்தக வலா ஸல்லா வலாக்கின் கஸ்ஸப வ தவல்லா. நஅூதுபில்லாஹி மின் ஸாலிக். அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் சொல்லவில்லை. அந்த குர்ஆனிலே, அருள்மறையாம் திருமறையிலே யாரை பற்றி சொல்லுகின்றான்? தொழுகையாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். இவர்கள் உண்மையாக தொழவில்லை, தொழுதாக இவர்கள் பாவனை செய்கிறார்கள், தொழுதாக இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். வலாக்கின் கஸ்ஸப வ தவல்லா லா சத்தக வலா ஸல்லா. உண்மையாக இவர்கள் தொழவில்லை, தொழுதாக இவர்கள் வேஷம் போடுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள். அந்த தொழுகையின் மூலமாக இவர்களுக்கு இந்த ஹராமான செயல்கள், கெட்ட செயல்கள் எல்லாம் தடுக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு உயிரோட்டம் இல்லாத தொழுகை தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஈமான் கொண்டவர்கள், ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுக போகும்போது அது எந்த அளவுக்கு அவருடைய பிரதிபலிப்புகள், அந்த ஈமானுடைய உயிரோட்டமான பிரதிபலிப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது சூரத்துல் பக்ராவிலே, சூரா பக்ராவிலே, وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ وَبِالْيَوْمِ الْآخِرِ وَمَا هُمْ بِمُؤْمِنِينَ. அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார்கள், கியாமத் நாளை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார்கள். وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ وَبِالْيَوْمِ الْآخِرِ. ஆனா அல்லாஹ் சொல்றான், وَمَا هُمْ بِمُؤْمِنِينَ. இவர்கள் உண்மையாக முஃமின்கள் கிடையாது. முஃமின் என்று சொல்லக்கூடிய போர்வையிலே, முஃமின் என்று சொல்லக்கூடிய வேஷத்திலே, முஃமின் என்று சொல்லக்கூடிய சொற்களில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தொழுகையாளியை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது இவர்கள் தொழவில்லை என்று சொல்கின்றார். அப்படி பார்க்க போனா தொழாதார்கள் நிலை என்ன வருது? ஈமான் கொண்டவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், இவர்கள் முஃமின் கிடையாது என்று சொல்கின்றார். இதைத்தான் நம்முடைய சிராஜ் மௌலவி அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள்.
ஸலவாத் என்பது யாருக்கு? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்டவர்கள். ஈமான் என்று சொன்னால் என்ன? அசையாத நம்பிக்கை, விசுவாசம் கொண்டவர்கள். அல்லாஹ்வின் பாலும் அல்லாஹ்வுடைய ரசூலின் பாலும் ஈமான் கொண்டவர்கள் தான். அப்படிப்பட்ட ஈமான் கொண்டவர்கள் தான் ஸலவாத் சொல்ல முடியும். ஸலவாத் சொல்வதற்கு தகுதி படைத்தவர்கள் அவர்கள் தான். அதை மிக தெளிவாக சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட உலக அளவில் நாம் பார்க்கின்றோம், யாருக்கும் தெரியாமல் ஹகீகத்தை வழங்கிக் கொண்டவர்கள். அந்த நூரை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஹகீகத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கிக் கொண்டவர்கள். அவர்கள் கூட யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்களை பார்க்கிற பொழுது மிக வெட்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன ஒரு வரலாற்று உண்மையை உங்களுக்கு மத்தியிலே நான் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரைக்கு நான் நிறைவுக்கு நான் வருகின்றேன். இந்தியாவிலே காரணம் அந்த வரலாற்று உண்மை இந்த மஜ்லிஸுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக படிப்பினையாக இருக்கும் என்பதற்காக வேண்டி இந்தியாவிலே ஒரு சிறந்த ஒரு சாலிஹான ஒரு மனிதர், எவ்வளவுதான் தரஜாக இருந்தாலும் கூட, எவ்வளவுதான் அவருக்கு அந்தஸ்து இருந்தாலும் கூட, தன்னை மறைத்து வாழக்கூடியவர். இன்றைக்கு அதை பார்க்க முடியாது. தன்னை பத்தி மீடியாவில் பேசுறது தான் இன்னைக்கு முக்கியமா இருக்குது. அல்லாஹ் ரசூல் சொல்லி வாயில பேசிக்கிறாங்க. ஆனா அந்த அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுவதற்கு மட்டுமல்ல, அதை அனுபவிப்பதற்கு கூட இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்கு நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அதை பத்தி பேச போனா டைம் போயிடும். ஆனால் தன்னை மறைத்து வாழக்கூடிய ஒரு சாலிஹான ஒரு மனிதர் எப்படி இருக்கிறார்? ஒரு பைத்தியக்காரரை போன்று, ஒரு கூலிக்காரரை போன்று, ஒரு சாதாரண ஒரு மனிதராக அவர் காட்சி தருகிறார். ஆனால் அவர் செய்யக்கூடிய ஒரு உயிரோட்டமான ஒரு செயல் என்னவென்று சொன்னால், காலையில் இருந்து இரவு வரை, இரவில் இருந்து காலை வரை, சொல்ல போனால் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, காலம் கிடைக்கிறதோ, அந்த நேரத்தில் எல்லாம் இந்த ஸலவாத்தை ஓதிக் கொண்டிருப்பார். காலையில் எழுந்த உடனே அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். இரவிலே தூங்குகின்ற பொழுது, உணவு அருந்துகின்ற பொழுது, சொல்ல போனால் வேலைகள் செய்கின்ற பொழுது, வியாபாரம் செய்கின்ற பொழுது, எந்த நேரத்திலும் ஒரு மனிதரை சந்திக்கின்றார் என்று சொன்னால் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். காரணம் ஸலவாத்தினுடைய மகிமையை, ஸலவாத்தினுடைய சிறப்பை, ஸலவாத்தினுடைய உயிரோட்டத்தை, ரூஹானியத்தை, நூறானியத்தை விளங்கியவர். எப்பொழுது பார்த்தாலும், எங்கு பார்த்தாலும், யாரை சந்தித்தாலும் ஸலவாத் தான் ஓதிக் கொண்டிருப்பார். அவருக்கு மீடியா என்பது கிடையாது. அவருக்கு பேர் புகழ் என்று சொன்னால் என்னவென்று கூட தெரியாது, எதுவும் வழங்காது. சாதாரண ஒரு மனிதராக காட்சியளிக்கக்கூடியவர். சுப்ஹானல்லாஹ், வரலாற்று உண்மை. அவருடைய ஜனாசாவிற்கு தொழுகை வைக்கின்ற பொழுது அவர் அந்த ஊரிலே அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இதுவரை பார்த்ததே கிடையாது. சொல்ல போனால் பள்ளிவாசல் மட்டுமல்ல, பள்ளிவாசல் வெளியே, ரோட்டிலே, பசார் வர எங்க பார்த்தாலும் கூட்டம். ஆயிரக்கணக்கான மக்கள் என்று சொல்வதை விட லட்சக்கணக்கான மக்கள் கூடிவிட்டார்கள். எங்கிருந்து வந்தார்கள்? மீடியா கிடையாது, மீடியா கிடையாது, பேர் புகழ் எதுவும் கிடையாது, எதுவும் தெரியாது. சொல்லப்போனா அந்த ஊரிலே எத்தனை உலமாக்கள் மௌத்தாக இருக்கிறார்கள், பெரியவர்கள், சீதேவிகள், நல்ல மனிதர்கள் எல்லாம் மௌத்தாக இருக்கிறார்கள். அப்போது கூட கூடி போனால் ஒரு 10 சஃப் நிற்கும், அல்லது பள்ளிவாசல் பூரா ஆள் இருப்பாங்க. ஆனால் இவர் பள்ளிவாசலை தாண்டி ரோட்டோரத்திலே, பசாரிலே, கடைகளிலே 1000க்கும் மேலாக லட்சக்கணக்கிலே மக்கள் கூடிவிட்டார்கள்.
அப்பொழுதுதான் விளங்குகிறார்கள், சுப்ஹானல்லாஹ், இவர் சாதாரண ஒரு மனிதராகவே தன்னை மறைத்து வாழ்ந்தவர், ஆனால் அவர் ஒரு இறைநேச செல்வர், பெரிய அந்தஸ்து உள்ள பெரிய ஒரு தரஜாவுடைய ஒரு இறைநேச செல்வர் என்பதாக அந்த ஜனாசாவுக்கு பிறகுதான் மக்களுக்கெல்லாம் விளங்கியது. அவருடைய பேரே சலவாத் பாபா. சலவாத் பாபா என்றே சலவாத் சொல்லி 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 சலவாத் பாபா என்ற பெயரை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறானியத்தான அதனுடைய பிரதிபலிப்பு தான் ஆட்கள் அவருடைய முஹப்பத்தின் காரணமாக கேள்விப்பட்டது உடனேயே பக்கத்து ஊர்கள், தூரமான இடங்கள் எங்கிருந்தாலும் கூட்டம் வந்தார்கள். ஒரு கால் மலக்குகளுடைய கூட்டமாக இருக்குமோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தாங்க முடியாத ஒரு பரவச நிலை. குறிப்பாக தமிழ்நாட்டிலே தஞ்சாவூர்ல, நீடூர்ல அந்த காலத்திலே மதிப்பிற்குரிய நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஷம்சுல் ஹுதா ஹஜ்ரத் அவர்கள் பெரிய ஒரு தக்குவாதாரி, ஒரு ஆன்மீகவாதி, சாலிஹான ஒரு உலமாவுடைய இறைநேச செல்வர். அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வுதான் உங்களுக்கு மத்தியிலே நான் இன்றைக்கு அதை எத்தி வைக்கின்றேன். அருமையானவர்களே, இந்த சலவாத் மகாநாட்டை மிக ஆர்வத்தோடும் ஆசையோடும் பிரியத்தோடும் அன்போடு நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அத்துணை பேர்களும் சலவாத் பாபாவாக மாற வேண்டும். இந்த சலவாத்தை கொண்டுதான் நமக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. குறிப்பாக இந்த காலத்திலே உலக அடிப்படையில், அதிலும் குறிப்பாக இலங்கையிலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் எப்படி ஆகிவிட்டது? சமுதாய மக்களுக்கு மத்தியிலே, குடும்பத்திலே, சமூகத்திலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் எப்படி ஆகிவிட்டது? படிப்பு, பட்டம், பதவி, பணம், பங்களா, சொத்து, சுகம். அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாம் இதற்கு அனுமதி அளித்திருக்கிறது. தவறல்ல, ஹராம் அல்ல, அல்லாஹ்வுடைய நிஅமத். படிப்பு என்பது அல்லாஹ்வுடைய நிஅமத். அது துனியாவுடைய படிப்பாக இருந்தாலும், மார்க்க கல்வியாக இருந்தாலும், ஆகிரத்துடைய கல்வியாக இருந்தாலும், இன்னமல் இல்மு இன்தல்லாஹ், எல்லா கல்விகளும் அல்லாஹ்விடத்தில் வருகிறது. படிக்கலாம், பட்டம் வாங்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், பங்களா வாங்கலாம், சொத்து சுகம் எல்லாம் அனுபவிக்கலாம். இன்றைக்கு செல்வந்தர்களுக்கெல்லாம் மிக சிறந்த உதாரணம் மூன்றாவது கலீஃபா சையதுனா உஸ்மானுல் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உற்ற தோழர் சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த பட்டியலிலே எத்தனையோ சஹாபாக்கள், எத்தனையோ வலிமார்கள், எத்தனையோ சீதேவிகள், குறிப்பாக தௌஹீதுடைய தென்றல் சுல்தானுல் அவுலியா குத்புர் ரப்பானி முஹய்யித்தீன் அப்துல் காதிர் அல் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் வெறும் ஷேகாக மட்டும் அவர்கள் இருக்கவில்லை. அவங்களுடைய காலத்திலே எப்படிப்பட்ட வியாபாரம்? எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான வியாபாரம். குடும்பம் பெரிய குடும்பம், வயதோ முதியவராக இருந்தாலும் கூட இந்த தஅவாவுடைய ஷரீஅத்துடைய இல்மையும், மாரிஃபத்துல்லாஹ்வுடைய இல்மையும், குறிப்பாக தரீகத்துல் காதிரியாவுடைய இல்மையும் அவர்கள் இந்த மக்களுக்கு மத்தியில் இந்த உலகத்திலே எடுத்து வைத்தது மட்டும் அல்ல, வியாபாரத்திற்கும் ஒரு முன்மாதிரியாக ஷேகுனா குத்புர் ரப்பானி முஹய்யித்தீன் அப்துல் காதிர் அல் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது ஸலவாத்தினுடைய மகிமை, ஸலவாத்தினுடைய சிறப்பு, ஸலவாத்தினுடைய அந்த உயிரோட்டம் எப்படியெல்லாம் கொண்டு போயிருக்கிறது என்பதனை இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்திருக்கக்கூடியவர்கள், தூரத்திலிருந்து கேட்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக நாம் கேள்விப்பட்டிருப்போம், உவைஸ் அல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், உங்கள் காலத்திலே அவர்களை நீங்க சந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய உவைஸ் அல்-கர்னி அவர்களுடைய அந்த ஒரே ஜமானாவில் வாழக்கூடிய காலத்திலே ரசூலுல்லாஹ் அவரை சந்தித்தது கிடையாது. உவைஸ் அல்-கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹை சந்தித்த வரலாறு கிடையாது. ஆனால் முஹப்பத் எப்படி இருக்கிறது? அவங்களுடைய அந்த ஹுப்பு லில்லாவுக்காக வேண்டியிருந்தது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியிருந்தது. நன்றாக நீங்கள் விளங்க வேண்டும். வரலாறு நாம் கேள்விப்பட்டிருப்போம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொல்கிறார்கள், யா உமர், உங்களுடைய அந்த அரசாங்க நேரம் வருகிற பொழுது நான் சொல்லக்கூடிய 3 வசியத்தை நீங்கள் அவரிடத்திலே எத்தி வைக்க வேண்டும். ஒன்றாவதாக, சுப்ஹானல்லாஹ், என்னுடைய உம்மத்தவர்களுக்காக வேண்டி முதலாவதாக என்னுடைய சலாத்தை நீங்கள் அவர் தெரியப்படுத்த வேண்டும். நான் சலாம் சொன்னதாக நீங்கள் உவைஸ் அல்-கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக என்னுடைய உம்மத்தார்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்ய சொல்ல வேண்டும். மூன்றாவதாக, இதோ என்னுடைய துண்டு இருக்கிறது, இந்த துண்டை அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பாக ஹதியாவாக கொடுக்க வேண்டும். அப்படியே திகைத்து விட்டார்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹை விட பெரிய ஒரு அந்தஸ்து உள்ளவரா? யாருக்கும் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னது கிடையாது. ரூஹானியத்துடைய தொடர்பு, அது வரலாறு, பெரிய வரலாறு. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே, கலீஃபத்துல் முஃமினீன் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே மிக சிரமம் ஏற்பட்டு பெரிய முஜாஹதாவுக்கு மத்தியிலே, பிற குர்பானுக்கு மத்தியிலே தேடி பிடித்து கண்டுபிடித்து விட்டார்கள். வரலாறு பெருசு, நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். போய் பார்க்கிறார்கள், யாருக்கும் தெரியாமல் தனியாக உட்கார்ந்து கொண்டு உவைஸ் அல்-கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் என்று சொல்லக்கூடிய ஸலவாத்தை கொண்டு அவருடைய எண்ணத்திலே, அவருடைய சிந்தனையிலே, அவருடைய செயல்பாட்டிலே, வெளிப்படையிலே, அடிப்படையிலே, அவருடைய உடலிலே, அவருடைய இரத்தத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்தை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. சுபுவுடைய அதானுக்கு பாங்க சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வை அறிந்தவர்கள், ரசூலுல்லாஹ்வை புரிந்தவர்கள், நாங்கள் தொழுவதற்கு இரண்டாவது தான் நாங்கள் செல்வோம். ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கிறாங்க. நாங்கள் தொழுவதற்கு முன்னால், சுபுஹுடைய தொழுகையை, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்கு முன்னால் எங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஜஹ், அவருடைய முகத்தை, அவருடைய தவஜ்ஜுஹ், அவருடைய ஷுஹூதை நாங்கள் பார்த்த பிறகுதான், அவங்களுடைய புன்னகையை பார்த்த பிறகுதான், அவங்களுடைய அந்த துஆவை நாங்கள் வேண்டிய பிறகுதான் நாங்கள் சுபூஹ் தொழ போவோம். இதற்கெல்லாம் விளக்கம் சொல்வதற்கு டைம், நேரம், காலம் பத்தவில்லை. ஆகவே இந்த மஜ்லிஸ் இன்றோடு முடிவெறக்கூடிய ஒரு மஜ்லிஸ் அல்ல. தொடர்ந்து வாரிஸ் வாரிஸ் வாரிசாக கியாமத் நாள் வரை ஒவ்வொரு வருடமும் பல நாடுகளிலே இந்த ஸலவாத் மஜ்லிஸ் நடைபெறும். நான் குறிப்பாக அதிகம் உங்களுக்கு மத்தியிலே சில வார்த்தைகளை, ஆலோசனைகளை, உண்மைகளை, அதிலும் குறிப்பாக ஆன்மீகத்தினுடைய உயிரோட்டத்தை எல்லாம் பேச வேண்டும் என்று நான் நினைத்து, ஆனால் அதே நேரத்திலே சூழ்நிலையின் காரணமாக, காலத்தின் காரணமாக, நிர்பந்தத்தின் ஒரு காரணமாக இதோடு என்னுடைய இந்த சிறப்புரையை நிறைவு செய்ய வருகின்றேன். அருமையானவர்களே, இந்த மஜ்லிஸுக்காக வேண்டி உழைத்தவர்கள், சேவை செய்தவர்கள், குறிப்பாக இரவு பகலாக ரசூலுல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்வை கொண்டுதான் அல்லாஹ்வே எங்களுக்கு விளங்கியது. ரசூலுல்லாஹ் இல்லை என்று சொன்னா அல்லாஹ் பத்தி கூட எங்களுக்கு தெரியாது. சரி, இப்ப அது பேச வேண்டாம். காலம் வருகிற பொழுது, வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அதை பேசிக் கொள்வோம். ஆனால் இதற்காக வேண்டி பாடுபட்டவர்கள், உழைத்தவர்கள், முஜாஹதா சேவை செய்தவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இதன் மூலியமாக யார் யாருக்கெல்லாம் இந்த ஸலவாத்தினுடைய இந்த பரக்கத்து கிடைத்துக் கொண்டிருக்கிறதோ, அதிலும் குறிப்பாக எங்களுடைய மௌலானா அவர்கள்
அஸ்ஸையது ஃபௌசுல் அமீர் மௌலானா அவர்கள், நான் தனிப்பட்ட முறையில் நான் போடுவது அல்ல, ஹக்கை சொல்லியாக வேண்டும், உண்மையை சொல்லியாக வேண்டும், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நாம் சொல்லியாக வேண்டும். அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கொண்டு அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீண்ட ஆயுளை, சிஹத் வல் ஆஃபியா, ஆரோக்கியமான அந்த உடல் வளத்தை, மன வளத்தை, பொருளாதார வளத்தை, நமக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கின்றதோ அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தி செய்து நிறைவு செய்து உதவி செய்வான். பலா முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு தீன் துனியா ஆখিরা மூணிலும் சந்தோஷமாக வாழக்கூடிய வெற்றி பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். குறிப்பாக ரஹ்மத், நிஅமத், பரக்கத்துகளையும் அல்லாஹ் கொடுத்துக் கொண்டிருப்பான். எல்லாவற்றிலும் மேலமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஸலவாத்தின் பொருட்டினால் ஷஃபாஅத் நமக்கெல்லாம் வாஜிபாக ஆகிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பாக குர்ஆன் ஓதுவதற்கு இஜாஸா தேவையில்லை, வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு இஜாஸா தேவையில்லை, இபாதத்துகள் செய்வதற்கும் இஜாஸா தேவையில்லை. ஆனால் இஜாஸாவோடு செய்யக்கூடிய அந்த அமல், அந்த செயல், அந்த ஸலவாத் மிகவும் மதிப்புக்குரியது. அதிலே பெரிய ஒரு உயிரோட்டம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே யாரெல்லாம் இந்த மஜ்லிஸுக்கு வந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த மஜ்லிஸிலே ஹாஜராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த மஜ்லிஸை தூரத்திலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ, அத்துணை பேர்களுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு, அவர்களுடைய ஸலவாத்துடைய பரக்கத்தை கொண்டு அத்துணை பேர்களுக்கும் மனமாற இஜாஸத், அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஆகவே இதை நீங்கள் குறிப்பாக இந்த ஸலவாத்தினுடைய பரக்கத்தை கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட முறையிலே, குடும்பத்திலே, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மத்தியிலே, உங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியிலே, சமுதாயம், சமூகம், மார்க்க மக்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கின்றதோ அந்த தேவைகளை பூர்த்தியாக்கக்கூடிய பெரும் வாய்ப்பு இந்த ஸலவாத்தின் மூலமாக கிடைத்திருக்கிறது. இந்த ஸலவாத்தின் மூலமாக நிம்மதி, இந்த ஸலவாத்தின் மூலமாக உடல் ஆரோக்கியம், இந்த ஸலவாத்தின் மூலமாக பொருளாதார வளம், இந்த ஸலவாத்தின் மூலமாக நம்முடைய எல்லா ஹாஜத்துகளும், எல்லா தேவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தியாக்கி அருள் புரிவான் என்று உங்களிடத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது மறுபடியும் இந்த ஒரு ஸலவாத் மஜ்லிஸிலேயோ அது போன்ற மஜ்லிஸில் நாம் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான் என்று உங்களிடத்திலே மறுபடியும் நான் சொல்லிக் கொண்டு முடிக்கின்றேன். வ ஆகிரு தஅவா லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா